என்ன பண்ணிட்டு இருக்கா? சும்மா உட்காந்துருந்தே. ஒண்ணும் இல்லடா, இப்ப எல்லாம் அரசியல் கட்சியா அந்த கட்சியில வந்து எப்படி ஆளை சேர்க்கறாங்க சொல்லுங்கண்ணா. அடிமான கேள்வி கேட்டுறேன் தம்பி. ஏய், கட்சியில இப்ப எப்படி திரும்ப ஆளு சேர்க்கறானுங்க? நானும் பாத்துருக்கேன். பாத்துக்க எப்படி சேர்க்கறான்? சாதி உணர்வை தூண்டுறான். பாத்துக்க, சாதி உணர்வை தூண்டுறான். டேய், நம்ம சாதி தான் பெரிய சாதி, நாம தான் ஆண்ட சாதி அப்படின்னு சொல்லி சாதிய உணர்வை தூண்டி கட்சிக்கு ஆளை சேர்க்கறான். இப்படி ஒரு டீம் இருக்கானா? இன்னொரு குரூப் இருக்கிறான். அவன் என்ன பண்றான்னா மத உணர்வை தூண்டுறான். நம்ம மதம் தான் பெரிய மதம், நாம தான் இந்தியாவை ஆளணும் அப்படின்னு சொல்லி மத உணர்வை தூண்டி ஒருத்தன் என்ன பண்றான்? ஆளை சேர்க்கறான். அப்புறம் இன்னொருத்தன் இருக்கான், அவன் பைத்தியக்காரிலையும் பைத்தியக்காரன். பார்த்துக்க, இன உணர்வை தூண்டுறான். நாமெல்லாம் இந்த மண்ணின் பூர்வ குடிகள், நாம தான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு இன உணர்வை தூண்டி ஒரு ஆள் இருக்கிறான். இந்த மாதிரியே கட்சியை சேர்க்கறான். அப்புறம் மொழி உணர்வை தூண்டி என்ன பண்றான்? ஆட்களை சேர்க்கறான். இதை விட இன்னொருத்தர் இருக்கான். பார்த்துக்க, இன்னும் இருக்கான் பல பேர். சினிமாவில் நடிச்சிடறான். பார்த்துக்க, சினிமாவில் நடிச்சு விட்டு வயசானவர் வரலையும் நடிக்க முடியாதப்ப அந்த பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி சினிமா நடித்த பணத்தை கொடுத்து ஆளை சேர்க்கறான். சரியா? இதை விட அப்புறம் இன்னமும் சேர்க்கறான். உனக்கு நான் பதவி தரேன், பணம் தரேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? ஆளை சேர்க்கறான். இப்படிதான் இன்னைக்கு வந்து கட்சிக்கு என்ன பண்றான்? ஆளை சேர்த்துட்டு இருக்கான். உண்மையிலுமே ஒரு கட்சிக்கு ஆளை எப்படி சேர்க்கணும்னா அந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை சொல்லி, அந்த கொள்கை கோட்பாடு எப்படிமா இருக்கணும்? மக்களுக்காக இருக்கணும். சரியா? மக்களுடைய உரிமைக்காக இருக்கணும். இப்படி சொல்லிதான் கட்சிக்கு ஆளை சேர்க்கறது. இப்படிதான் சேர்ப்பாங்க. சரியா? ஆனா இதுல வந்து தலைவர் திருமாவளவன் வந்து வேறுபட்டவர். நல்லா புரிஞ்சுக்க. அவர் எப்படி தெரியுமா கட்சிக்கு ஆளை சேர்க்கிறாரு? சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னு ஒரு கொள்கை முழக்கத்தை கொண்டு ஆட்களை சேர்க்கிறாரு. எப்படி சேர்க்கிறாரு? ஏய், என் கட்சிக்கு வாங்க, என் கட்சிக்கு வந்தா நீ செத்துருவ, உனக்கு சாவு தான் மிஞ்சும், வாக்கரிசி தான் உனக்கு கிடைக்கும், ஜெயிலு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சிக்கு ஆளை கொண்டு வந்து கருத்தில கொண்டு போய் சேர்த்து ஆட்களை கொண்டு வந்தாருன்னா அது ஒரே தலைவர், எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன்.